பையன் அவங்க அம்மாட்ட போய் சைக்கிள் வாங்கி தர சொல்லி கேட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, கடவுள் வாங்கி கொடுப்பாரு. ஒரு மாசம் ஆச்சு, சைக்கிள் வரல. மறுபடி போய் அம்மாட்ட கேட்டான். அம்மா சொன்னாங்க, கடவுள் உன் பிரார்த்தனையை நம்பல, நீ லெட்டரா எழுது அப்படின்னாங்க. இவன் உடனே லெட்டர் எழுத ஆரம்பிச்சான். டியர் ஜீசஸ், நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இனிமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்குவேன் அப்படின்னு எழுதினா. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு தோணுச்சு. லெட்டரை கிழிச்சிட்டான். மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சான். டியர் ஜீசஸ், முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்கிறேன், நீங்க எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் சண்டை போடாம இருக்கேன் அப்படின்லாம் எழுதுனா. அதுவும் நடக்கிற மாதிரி தோணல. அந்த லெட்டரையும் கிழிச்சிட்டான். நேர சாமி ரூமுக்கு ஓடினான். மேரி மாதா சிலையை எடுத்து ஒளிச்சு வச்சான். மறுபடி லெட்டர் எழுத ஆரம்பிச்சான். டியர் ஜீசஸ், உங்க அம்மாவை நீங்க உயிரோட பார்க்கணும்னா தெருமுனையில் இருக்கும் குப்பை தொட்டிக்கு என்ன சைக்கிளோடு வந்து சந்திக்கவும் அப்படின்னு எழுதினான். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சிந்தனை ஒரு குழந்தைக்குள்ள எப்படி உருவாகி இருக்கும். அவர்கள் பார்க்கிற திரைப்படங்கள்லேருந்தோ, அவர்கள் பார்க்கிற மொபைல் காட்சிகள்லேருந்தோ இப்படி ஒரு சிந்தனை உருவாகிருக்கும். உயர்வான சிந்தனைகளை உருவாக்கும் பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நல்ல விஷயங்களை நாம பார்ப்போம். அப்பதான் நம்ம குழந்தைகளும் நல்ல விஷயங்களை பார்க்க துவங்குவாங்க, நல்லதா சிந்திக்க துவங்குவாங்க.